பொண்ணு காலை போய் பண்ணுங்க. தப்பு ரைட்டு, நான் பண்ண தப்பு தான் சார். சார் என் சட்டைக்கு நான் பண்ண தப்பு தான். நீங்க போயிருங்க. ஆனா சார் என்னுடைய பொண்ணுக்கு வந்து 3 சிகிச்சை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை வந்து தவறு வந்திருக்காங்க எழும்பூர். டைரக்டர் மேடம் கிட்ட ஆல்ரெடி கேட்டாச்சு, எல்லா இதுவும் கொடுத்தாச்சு, டீன் குட்டியும் கேட்டாச்சு, அனைவருக்கும் பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை சார். சார் குழந்தைக்கு நெப்ராட்டிக் 3 வயசுல நெப்ராட்டிக் பிரச்சனை சொல்லிட்டு அந்த இதுக்கு போனேன் சார். 3 வயசுல போனேன். 3 வயசுல இருந்து 8 வயசு வரையும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். வேற எங்கேயும் நான் போல. அரசு குழந்தை நல மருத்துவமனை மருத்துவர்களால் கொடுக்கப்பட்ட மருந்து மட்டும் தான் என் குழந்தை உட்கொண்டுச்சு. அந்த மருந்தின் விளைவால் ரைட் கால் வந்து என் குழந்தைக்கு அரிப்பு ஏற்பட்டுருச்சு சார். அரிப்பு ஏற்பட்டு அதே மருத்துவமனைக்கு நான் போறேன். அந்த மருத்துவமனைக்கே போறப்ப இவங்க கொடுத்த மாத்திரை மருந்தால கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைன்னு தெரியாம தவறுதலா கிளாட்டேஷன் சொல்லி வேஸ்ட்லெஸ் காமிச்சு என் குழந்தைக்கு தவறான மருந்து ஏற்றப்பட்டு கால் பாதம் கருகி உடல்ல இருக்கிற ரத்தம் எல்லாம் கெட்டு போச்சு. அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆயிடுச்சு சார். இதனால என் குழந்தை எனக்கும் என் மனைவிக்கும் தெரியாம எடுத்துன்னு வந்து அதே ஐசிஹெச்ல டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க. டயாலிசிஸ் பண்ண உடனே என் குழந்தைக்கு இதனால ஒரு நரம்பு பிரச்சனை உருவாகும் சார். பிக்ஸ் வருது. சார் மனு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார். சார் என் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துங்க சார். சார் ஏன் தாவண சார் இதுவும் என்னையா மிரட்டுறீங்க? எதுக்கு மிரட்டுறீங்க? விடுங்க, என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் விட்டுருங்க. தயவுசெய்து விட்டுருங்கன்ற அவர் குழந்தைங்க கம்மி இருப்பாருங்களா சார்? இல்ல சார் நான் கேக்குறேன். நானு சார் நானா சொல்ல வரேன் சார். எனக்கு என் மனைவி தெரியாம எடுத்துன்னு போயிட்டு கரெக்ட் தான் சார். நானே சொல்றேன், நான் 1.5 வருஷ கால காவலா இருந்து காத்துந்தல. என்ன நடந்து வர நல்லாட்சியில என் பொண்ணுக்கான விடிவு காலம் கிடைக்கும் தானே காத்துந்தேன். கிடைக்கலையே. 2021 டிசம்பர் 26 ஆச்சு சார். அன்னைக்கே நான் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கேன் சார். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு கொடுத்தோம், எனக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கல சார். சார் ஒண்ணு இல்ல சார், என் குழந்தை பாதை வந்திருக்கு சார். சம்பந்தப்பட்ட அரசு குழந்தை நல மருத்துவமனை வழக்கா பதிவு செய்யணும் சார். அடுத்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகக்கூடாது. ஆசியாலே நம்பர் 1 மருத்துவமனை, மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் வழக்கா பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு வேணும் சார். சார் டைரக்டர் ஏஎல்சி மேடம் தான், அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய டீம் தான். அதாவது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் என் பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சரியான விசாரணையா இருக்கணும். 3வது என்னுடைய போர்ட் சர்டிபிகேட், அதாவது என் பொண்ணுடைய போர்ட் சர்டிபிகேட் உடனடியாக வெளியிடணும். செல்வன் சார் தான் எனக்கு வந்து மரியாதை பேசுறது. என் பொண்ணு காலை போய் பண்ணுங்க.